எதுக்கு அவ்வளோ செலவு பண்ணி, எதுக்கு நம்ம யாரோட பணம், எதுக்கு இவ்வளோ செலவுல இவங்களுக்கு பண்ணணும்? ராக்கெட் ஓடுறது, தண்ணி கண்டுபிடிக்கிறது அவசியமா அப்படின்னு கேட்டா தேவையே இல்லை. இதெல்லாம் இந்த ஒரு திட்டத்தை மட்டும் பண்ணுங்க. நம்ம இலவச கல்வி கொடுங்க, இலவச மருத்துவம் கொடுங்க. கிராமத்துல இன்னும் வளரவே இல்லை. கிராமமாவே இருந்துட்டு இருக்கு, சிட்டியாவே இப்படி வளர்ந்து போய்கிட்டே தான் இருக்குது. இது எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு தெரியல. ராமர் கோவில் இந்தியாவில், அதுவும் உத்தரப்பிரதேசத்துல அயோத்தியில கோலாகலமா நேத்து முன்தினம் ஒரு இந்திய நாடு போற்றி கொண்டாடி அந்த விழாவை அப்படி பண்ணாங்க. ராமரோட சிலையை நிறுவி அந்த இடத்துல ஆனா கோயில் கட்டி முடிக்கவே இல்லை. முடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல ஒரு திறப்பு விழா அப்படின்ற மாதிரி சில பூஜைகள் செஞ்சிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ராமர் கோவில் குறிப்பா அந்த இன்ட்ரோடக்ஷன்ல பேசியிருப்பேன். ராமர் கோவில் சொன்ன உடனே இந்த ராமர் கோயிலை பத்தி தான் ஃபுல்லா பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதை பத்தியே கிடையாது. இந்தியாவுல நிறைய சிலைகள் நிறைய பெருந்தலைவருக்கு எல்லாருக்குமே நிறுவியிருக்காங்க. அதை நான் வேணாம்னு சொல்லல. எதுக்கு அவ்வளவு செலவு பண்ணணும்? இப்போ அந்த தலைவர்கள் எல்லாருமே இப்போ உயிரோட இருந்திருந்தாங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா என்னடா படும் முட்டாளா இருப்பீங்களாடா நீங்க எல்லாருமே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா பல கோடி செலவுல சர்தார் வல்லபாய் பட்டேலோட சிலை, அம்பேத்கரோட சிலை நேற்று திறந்தாங்க. இப்போ ராமர் கோவில் இன்னும் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பேனா நிறுவ போறாங்க. ஜெயலலிதா மண்டபம், அப்புறம் கருணாநிதியோட நினைவுமிடம். எதுக்கு அவ்வளோ செலவு பண்ணி, எதுக்கு நம்ம யாரோட பணம், எதுக்கு இவ்வளோ செலவுல இவங்களுக்கு பண்ணணும்? அவங்களோட செலவுல அவங்களோட காசுல பண்ணா ஓகே. அவங்களோட நிலத்துல நீங்க பண்ணா யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க. பண்ணுங்க, வேணான்னு சொல்லல. பண்றதா இருந்தா என்ன பண்ணணும்? நம்ம இந்திய நாடு வல்லரசு அடையணும். வறுமை இல்லாத ஒரு நாடா மாறினதுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு கோடியில வேணாலும் கட்டுங்க, மக்கள் வரி பணத்துல கூட கட்டுங்க. வேணான்னு சொல்லவே கிடையாது. இந்த மாதிரி நீங்க செலவுக்கு பண்றது, மக்களோட பணத்துல ஜிஎஸ்டி வரி இந்த மாதிரி எல்லாமே பண்றது ஏத்துக்க முடியல. ஒரு சாமானிய மனிதனா ஒரு மக்களா அதை ஏத்துக்கவே முடியல. நாட்டுல இன்னும் எவ்வளவோ பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது. நீங்க இப்ப ராமர் கோவில் கட்டிட்டா இல்ல ஒரு அம்பேத்கர் சிலையோ, ஒரு காமராஜர் சிலையோ, ஒரு பெரியார் அவர்களோட சிலையோ நீங்க நிறுவிட்டீங்கன்னா வறுமை போயிடுமான்னு கேட்டா போகவே போகாது. இந்திய நாட்டுல வறுமை கிராமத்துல இருக்குது. இப்போ சிட்டி எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்கு, மெட்ரோ கொண்டு வரீங்க அப்படி எல்லாம் தூக்கி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கிராமத்துல இன்னும் வளரவே இல்லை. கிராமமாவே இருந்துட்டு இருக்கு, சிட்டியாவே இப்படி வளர்ந்து போய்கிட்டே தான் இருக்குது. இது எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு தெரியல. எல்லாரும் ராமர் கோயில் கட்டுறாங்க, அவங்க இது பண்ணிட்டாங்க, இப்ப நாடு வளர்ந்துருச்சு, இப்போ முன்னதுக்கு இப்ப எவ்வளவோ தேவலான்னு சொல்றாங்க. பட் நாட் ஃபேர். தேவலான்றது ஒரு இந்திய குடிமகன் சராசரி அடிப்படையில இருந்து மேல வர்றதுதான். அவங்க மேல எப்போ வராங்களோ அப்போதான் இந்திய நாடு வல்லரசு அடையும், அது முழுமை அடையும். ஒரு மற்ற நாட்டை போய் பெருமை பேசுறது, நீங்க இப்போ மற்ற நாட்டுல இருந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் இல்ல வேற யாராவது இந்த இன்வெஸ்டர்ஸ் வராங்க, அந்த சமயத்துல இந்த குடிசை வீடு இருக்கிறது, கூவம் இருக்கிறதெல்லாம் அப்படியே ஸ்கிரீன் வச்சு மறைக்கிறது, இதெல்லாம் பெருமை கிடையாது. ஒரு நாட்டோட தலைவன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அதை தான் பேசணும். இன்னும் நான் என்னெல்லாம் போறேன், என்ன பண்ண போறேன் அதை பேசணும். அது மட்டும் இல்லாம நான் பண்ணதுல ஏதாவது குறை இருக்கா அப்படின்ட்டு தான் ஒரு மக்கள் கிட்ட ஒரு தலைவரான நபர் பேசணும், இது பண்ணணும். ஆனா இப்போ இருக்க பொலிட்டீஷியன்ஸ் எல்லாமே நீனா அவன் இது இப்படி இந்த தப்பு பண்ணா, அவன் இந்த தப்பு பண்றான், அவன் இவ்வளவு லஞ்சம் பண்ணா, இவன் இவ்வளவு ஊழல் பண்ணான் அப்படின்ற மாதிரி மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்களே தவிர நான் என்ன பண்ண போறேன், நான் எத்தனை ஆண்டுகளுக்குள்ள இதை பண்ணுவேன், எத்தனை மாசத்துக்குள்ள இந்த திட்டத்தை பண்ணிட்டேன்னா பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன கேள்வி கேட்கலாம். அதுக்கு முழு அதிகாரம் உண்டு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி எந்த ஒரு தலைவரும் கேட்கறதே கிடையாது, சொல்றதும் கிடையாது. ஆனா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க, நான் இதை பண்றேன், கல்வி கடன் தள்ளுபடி பண்றேன், இது பண்றேன், அப்படி விவசாய கடன் தள்ளுபடி பண்றேன், எல்லாத்தையும் சொல்லுவாங்க. பட் நாட் ஃபேர். எதுவுமே பண்ண மாட்டாங்க. இலவசங்கள் கொடுக்க நீங்க எதுங்க இலவசம் தரணும்?
இலவசங்கள் மக்களுக்கு தேவையே கிடையாது. நீங்க இலவசத்தை கொடுத்து 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 தான் நீங்க பணத்தை வந்து கொள்ள அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. எதுக்கு அதெல்லாம்? அது தேவையே கிடையாது. நீங்க இலவசமே கொடுக்கவே தேவை கிடையாது. மக்களுக்கான அடிப்படை விஷயத்தை வந்து தான் ஒரு சராசரி மனுஷனுக்கு கிடைக்கணும் அப்படின்றது ஒட்டுமொத்த மனிதர்களோட வேண்டுகோளா இருக்குது. அடிப்படையான விஷயம் என்ன? உணவு, உடுக்க, உடை, இருப்பிடம். இந்த 3 இருந்தாலே போதும். அது மட்டும் இல்லாம இதுவே வந்து சரியா வந்து சில மக்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம ஒரு நாட்டோட பொருளாதாரம் வந்து எங்க இருக்குன்னா ஒவ்வொரு மக்கள் கிட்டையும் அடிப்படை கிராமத்துல இருக்கவன் பாருங்க, அவன் என்னைக்கு வளர்றானோ அப்போதான் வந்து இந்தியா வளர. சரி, நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி தான் ஒரு கிராமத்துல இருக்க ஒரு ஏழை அவன் வந்து ஒரு மிடில் கிளாஸ் லெவலுக்கு அவன் வளர்ந்தால் மட்டும்தான் அவனோட விவசாயம், அவன் வறுமையே இல்லாம ஒரு நாடா வந்து எப்போ வளருதோ அப்போதான் இந்தியா வந்து வல்லரசு அடையும். அது வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னோட சில ஒப்பீனியன். நீங்க இவ்வளோ செலை கட்டுறீங்கல்ல, அதுக்கு எவ்வளோ கோடி கணக்கில் பண்றீங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கும் எவ்வளோ இந்த திட்டம் அந்த திட்டம் எவ்வளோ பண்றீங்கல்ல. இந்த ஒரு திட்டத்தை மட்டும் பண்ணுங்க பார்ப்போம். இலவச கல்வி கொடுங்க, இலவச மருத்துவம் கொடுங்க. இந்த 2 கூட்டாலே போதும். நீங்க வேற எதுவுமே தேவை. இலவச கல்வி, இலவச மருத்துவம், இந்த 2 கொடுங்க. ஒரு சராசரி மனுஷன், ஒரு ஏழையோட அவன் படிச்சு வளர்றது வந்து எவ்வளோ அவங்க அப்பா அம்மா வந்து இப்போ அந்த பையன் பிறக்கிறான் அப்படின்னா அவன் பிறந்ததுக்கும் செலவாகுது. ஒரு பொண்ணு பிறந்துட்டா அதுவும் செலவு. அதுக்கப்புறம் அவங்க வளர்றதுக்கு பார்த்தீங்களா, அந்த 18 வயசு வரைக்கும் வளருவாங்கல்ல, அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அவங்களுக்கு செலவு 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 தான். ஒரு மிடில் கிளாஸாக இருக்காங்க, ஒரு ரிச் மேனாக இருக்காங்கன்னா அதுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறக்கிற ஒரு பெண் குழந்தையோ ஒரு ஆண் குழந்தையோ அவங்க வளர்றது வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான். படிப்புக்கு சாப்பாட்டுக்கே வழி இருக்காது. அவங்க எப்படி படித்து மேலே வளர முடியும்? அதனால இலவச கல்வி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க சம்பாதிக்கிறது அது ஒரு சேவிங்ஸாக இருக்கும். இவங்க வந்து ஒரு வீடு கட்டுவாங்க, அவங்களோட வாழ்வாதாரம் உயரும். இப்படியெல்லாம் உயர்ந்தாதான் வறுமை வந்து நாட்டிலேருந்து நீங்கும். எல்லாருக்கிட்டையும் பணம் காசு இருக்கும். காசு இருந்தது அப்படின்னா நாட்டோட பொருளாதாரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம கிட்ட யார்ட்டையும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க அப்போ வந்து விண்வெளிக்கு ராக்கெட் விடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. இங்க ஒருத்தவன் வந்து சோத்துக்கே பிச்சை எடுத்துட்டு இருக்கும்போது விண்வெளியில வந்து நீங்க ராக்கெட் விடுறது, தண்ணி கண்டுபிடிக்கிறது அவசியமா அப்படின்னு கேட்டா தேவையே இல்லை. அதெல்லாம் அது யாருக்கும் எந்த பயனும் இல்லை. அது எல்லாமே இந்த கார்பரேட் முதலாளிகளுக்கு அவங்களுக்கு தான் பயனா போகும். இந்த இடத்துல வந்து என்ன பெட்ரோல் இருக்கு, டீசல் இருக்குது, என்ன ஒரு கனிம வளம் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அவங்கள கூட்டுட்டு வந்து நீங்க இங்க இருந்து எடுத்து நீங்க சம்பாதிச்சுட்டு போயிடுவீங்க. அடுத்த தலைமுறையான நம்மள மாதிரி மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, கடைசி வரைக்கும் ஏழையாவே இருந்துட்டு தான் இருப்பாங்க. நீங்க சிலைகள் கட்டுங்க, வேணான்னு சொல்லல, எவ்வளவு கோடி கணக்கில் கட்டுறீங்க. பட் இந்த அடிப்படையான விஷயத்தை எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு நீங்க யார் வேணாலும் எப்படிப்பட்ட சிலை வேணாலும் உங்களுக்கே நீங்க உயிரோடு இருக்கும்போது கூட செலவச்சுக்கிட்டு பண்ணுங்க, தப்பே கிடையாது. எந்த ஒரு இதுவும் கிடையாது. யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க, போராட்டம் பண்ண மாட்டாங்க. யாராவது கேட்கறாங்களா? நீங்க இப்ப ராமர் வந்து கேட்டாரா, நீங்க வந்து எனக்கு சிலை கட்டுங்க அந்த இடத்துல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு? கிடையாது. எந்த ஒரு தலைவரும் கேட்கல, உயிரோடு இருக்கும்போது கேட்கல, இறந்த பின்பு அவங்க கேட்டு போல. அவங்களாம் பார்த்தாங்கன்னா அவங்க வந்து வைத்தியத்துல என்னடா பண்றீங்க, இதாடா காமராஜர்லாம் இருந்தாருன்னா ஐயோ இந்த இப்படிப்பட்ட நாட்டிலேயே நான் பிறந்தேன் அப்படின்ற மாதிரி அவரு நினைச்சுப்பாரு. ஏன்னா நான் வந்து அப்போ இருக்கும்போது ஒரு செலவு பண்றதுக்கு யோசிப்பேன், மக்களோட வரி பணத்துல இருந்து செலவு பண்றதுக்கே யோசிப்பேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லுவாரு. ஆனா நீங்க வந்து மக்களோட வரி பணத்துல எடுத்து நீங்க வந்து கடல்ல வந்து பேனா வைக்கிறதுக்கு இதுக்கோ வந்து செலவைக்கிறது எதுக்கு பண்றீங்க அதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து கேட்பாரு. நீங்க முதல்ல உணவு, உடை, மருத்துவ செலவுக்கு இந்த மாதிரியான விஷயத்துக்கு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் அவங்களே வந்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம மக்களுக்கு பண்ணுங்க, வேணான்னு சொல்லவே இல்லை. மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்திட்டு அதுக்கப்புறம் நீங்க கொள்ளையடிக்கிறீங்களோ என்ன பண்றீங்களோ பண்ணுங்க. மக்கள் வந்து ஒரு லெவல்ல நமக்கு வந்து அரசியல்வாதி தயவும் தேவை கிடையாது. எந்த ஒரு தயவுமே இல்லாம மக்கள் இருப்பான் பாத்தீங்களா. ஒரு ஏழ்மையே இல்லாத ஒரு நாடா இந்தியா உருவாயிருக்கு அப்படின்னு மற்ற நாடுகள் சொல்லும் பொழுதுதான் நீங்க பெருமிதம் அடையணும். அப்போ ராக்கெட் விடுங்க, எத்தனை வேணாலும் விடுங்க, எவ்வளவு வேணாலும் இது பண்ணுங்க. பெட்ரோல் பிரைஸ் அப்போ எவ்வளவு வேணாலும் ஏத்திக்குங்க, எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா அவனால கொடுத்து வாங்க முடியும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் அவனுக்கு இருந்தது அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது.
இந்த வீடியோ நான் மேக் பண்ணது இப்போ ராமர் கோயிலை கட்டினதுக்காகவோ இல்லை மற்ற சிலைகள் நிறுவனத்துக்காகவோ கிடையாது. நிறுவுங்க. பட் அதுக்கெல்லாம் முன்னாடி மக்களோட வரி பணத்தில் மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே முடிஞ்சா மருத்துவம் கல்வியை இலவசமாக கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா மக்களோட வாழ்வாதாரம் உயர்ந்ததுன்னா அவங்களே வந்து கட்ட சொல்லுவாங்க. இப்போ எல்லாமே இந்த நாடே வந்து பார்த்தீங்கன்னா இந்திய நாடு அப்படின்றது ஒரு மதசார்பற்ற நாடு. எல்லா மதமும் கலந்துதான் இருக்கு. யார் மனதையும் புண்படுத்தாமல் எல்லா விஷயத்தையும் பண்ணணும். பட் ஆனால் இந்த ராமர் கோயில் கட்டும்போது, இந்த திறப்பிடும் போது சில பேர் வந்து சில எதிர்ப்புகளை வந்து தெரிவிக்கிறாங்க. பட் அப்படிலாம் இருந்து இதெல்லாம் அவசியமா அப்படின்றது கேள்விக்குறியா தான் இருக்கு. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து இந்த சிலைகள் எல்லாம் நிறுவுறாங்கல்ல, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மக்களுக்கு பண்ணியிருக்காங்களா, பண்ணலையா? இந்த சிலைகள் எல்லாம் அவசியமா அப்படின்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல வந்து சந்திப்போம். பாய்.